தனிப்பட்ட மனிதனுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளையும் கூப்பிட்டு விளம்பரம் பண்ணாக்கா அது வந்து என்னோட தனி உரிமையை கெடுக்குது. அது குற்றமும் கூட, பாவமும் கூட. உங்களுடைய ஃபோனை நீ வந்து அப்படியே ரேண்டமாக அங்கங்கே ஃபோன் நம்பரெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா, நான் ஜெஸ்டைல்லேருந்து பேசுகிறேன் அதுலேருந்து பேசுகிறேன், இப்படி இஷ்டத்துக்கு வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக அந்த அந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பாவம் தான். அதெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறீங்க. வண்டி ஓட்டிகிட்டே போவாங்க, போயிட்டு இருக்கும்போது ஃபோன் வரும். அவனுக்கு ஏதோ பிஸ்னஸ் கால் தேவைப்படலாம் அல்லது ஃபேமிலி கால் வரலாம்னு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்று அந்த ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா அது இல்லை, விளம்பரம். கோவரமாக வராதா? ஆக நீங்கள் தனி மனிதனுக்குன்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்து கால் பண்ணி விளம்பரம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது பாவம் தான் சேரும். திட்டுறாங்க அப்படின்னா திட்டுறவங்களுக்கு பாவம் வராது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், எப்போ ஒரு கெட்டவங்களாக இருந்தால் கெட்டவங்களை அழிக்கலான்றதான் அந்த நம்மளுடைய இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் சொல்லுவது என்னென்னா, அசுரர் குடி கெடுத்தாக்கா அவரை வந்து போற்றின்னு புகழுறாங்க. ஒரு அசுரனையும் கொன்றதுனால தான் அந்த சக்தியை வந்து நம்ம தெய்வமாக வணங்குறோம். மகிஷாசுர மர்தினி அப்படின்னு அந்த அம்மாவை ஏன் அம்மனை நம்ம வணங்குறோம் அப்படின்னாக்கா, மகிஷாசுரன்னு சொல்ல உடனே வதம் பண்ணதுனால தான் நம்ம வந்து போற்றுகிறோம். சூரபத்மனை வதம் பண்ணதுனால தான் முருகனை நம்ம போற்றுகிறோம். இந்த மாதிரி ஒரு அசுரர்களையும் கெட்டவர்களையும் அழிக்கிறதுனால தான் அவங்களெல்லாம் போற்றப்படுகிறார்கள், கடவுளாக போற்றப்படுகிறார்கள். அப்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷனுக்கு ஃபோனை போட்டு நீங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவீங்க, இம்சை பண்ணுவீங்க, தொந்தரவு பண்ணுவீங்க, அவங்களோட நேரத்தை திருடுறீங்க, அவங்களோட நேரத்தை வந்து வீணடிக்கிறீங்க, ஆபத்தை கூட சில நேரத்தில் நீங்கள் வந்து விளைவிக்கிறீங்க. வாகனத்தில் போகும்போது ஒரு கால் வந்ததுனாக்கா என்ன காலம்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குற காலாக இருக்குமோன்னு எடுக்கிற நேரத்தில் இது விளம்பர காலாக இருக்கும்போது என்ன ஆகுது, விபத்துக்கெல்லாம் காரணமாகுது. ஆக அடுத்தவனோட நேரம், உழைப்பு, பணம் இது மூணையுமே அவனோட அனுமதி இல்லாமல் எடுத்தால் அது பேர் பாவம். அடுத்தவனுடைய நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் நீங்கள் எடுத்தால் அடுத்தவனோட அனுமதி இல்லாமல் தொட்டிங்க, நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. பொதுவாக நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொதுவான விளம்பரங்களை டிவியில் கொடுக்குறீங்க, யூடியூப்பில் கொடுக்குறீங்க, ஃபேஸ்புக்கில் கொடுக்குறீங்க, கொடுங்க. வேணுன்றவங்க பார்க்குறாங்க.